வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் மனச உருக்குற ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி தான் அலசப் போறோம். அம்பிகாபதி, அமராவதி. இந்த பேரை கேட்ட உடனே ஒரு சோகமான காவியம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? வாங்க, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா இந்த தொகுப்புக்குள்ள போகலாம். உலக அளவுல லைலா மஜ்னு, வடமொழியில பில்ஹனியம்னு காவிய காதல்களை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஈடான ஒரு தமிழ் வரலாற்று சம்பவம் தான் இது. காதல் சக்சஸ் ஆகிறத விட இப்படி சில காரணங்களால சேர முடியாம போகும்போது தான் அதோட வீரியமும் தெய்வீகத்தன்மையும் ரொம்ப ஆழமா வெளிப்படுதுங்கிறத இந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. தப்பா என்னன்னா ஒரு சின்ன பூ ஒரு மாபெரும் கவிஞனோட உசிரைய வாங்குமா? ஒரு சின்ன தப்பு எப்படி ரெண்டு காதலர்களோட மொத்த தலைவிதியையும் தலைகீழா மாத்தி போடுச்சுன்னு தான் இப்ப நாம டீப்பா பார்க்க போறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் சமூக மோதல்ல தான். கவி சக்கரவர்த்தி கம்பரோட பையன் அம்பிகாபதி சோழ மன்னோட பொண்ணு அமராவதிய தீவிரமா ஆனா ரகசியமா காதலிக்கிறான். ஆஸ்தான கவியோட பையன் இளவரசிய காதலிக்கிறதா? இந்த ரகசியம் எப்படியோ மன்னனோட காதுக்கு போகுது. கம்பர் கண்டிச்சாலும் மன்னனோட கோபம் என்னமோ உச்சத்துக்கே போயிடுது. இங்கதான் பிரச்சனையோட ஆணிவேர் இருக்கு. காதலர்கள் பார்வையில காதலுங்கிறது தூய்மையானது, அதுக்கு எந்த எல்லையும் கிடையாதுன்னு. ஆனா சோழ மன்னன் அப்படி பார்க்கல. அரச குலத்துக்கும் ஒரு கவிஞனோட பையனுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நினைச்சான். எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் இது அரச வம்சத்துக்கு நடந்த ஒரு பெரிய அவமானமா தான் அரசனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. கோபத்துல மன்னன் அம்பிகாபதிய உடனே கொல்லல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய ராஜ சபைய கூட்டி அந்த இளம் கவிஞனோட திறமையையும் காதலையும் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஆனா கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு சோதனையை வைக்கிறான். சரி, இந்த ஆபத்தான சவாலோட விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ரூல் நம்பர் 1, சரியா 100 கவிதைகளை பாடணும். ரூல் நம்பர் 2, அந்த பாட்டு முழுக்க முழுக்க தெய்வீக தன்மையோட பரம்பொருளை பத்தி மட்டும்தான் இருக்கணும். ரூல் நம்பர் 3, இதுல ஒரு சின்ன பிசிறு தட்டினா கூட அம்பிகாபதிக்கு ஸ்பாட்லயே மரண தண்டனை. டார்கெட் எக்ஸாக்டா 100. இந்த 100 பாட்டை கரெக்டா கணக்கு வச்சுக்க ஒரு ஐடியா பண்றாங்க. மேடைக்கு எதிர்ப்புற இருக்கிற உப்பரிகையில அமராவதி உட்கார்ந்திருக்கா. அம்பிகாபதி ஒவ்வொரு பாட்டை முடிக்கும் போதும் கவுண்ட் பண்றதுக்காக அவளை ஒவ்வொரு பூவா கீழே போடுறா. இதுதான் செட்டப். சோ இங்க இருந்து தான் அந்த டென்ஷன் ஆரம்பிக்குது. கீழே மேடையில இருந்து அம்பிகாபதி பாட, மேல இருந்து அமராவதி பூக்களை போட. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பூன்னு கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு பூ விழும்போதும் சபையில பரபரப்பு எகிர அவங்க 2 பேரும் அவங்க காதலோட வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் விதி ரொம்ப கொடூரமா விளையாடிடுச்சு. தமிழ் இலக்கிய மரபுப்படி எந்த ஒரு பெரிய படைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கடவுளை வாழ்த்தி பாடுறது வழக்கம். அத காப்புச் செய்யுள்னு சொல்லுவோம். பொதுவா இத மெயின் பாட்டுகளோட கணக்குல சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா பாவம், இந்த ரூல் அமராவதிக்கு தெரியாது. அம்பிகாபதி காப்புச் செய்யுள பாடி ஆரம்பிச்ச உடனே அத பாட்டுன்னு நினைச்சு பூவை கீழே போட்டுடுறா அமராவதி. அம்பிகாபதி கரெக்டா தன்னோட 99வது பாட்டை பாடி முடிச்சதும் அமராவதி தன்னோட கையில இருந்த கடைசி பூவை, அதாவது 100வது பூவை கீழே போட்டுடுறா. ஏன்னா அவ காப்பு செயலையும் சேர்த்து 100ன்னு கணக்கு பண்ணிட்டா. டார்கெட் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறா. அந்த தாழகதியிலான எண்ணிக்கை அப்படியே ஸ்டாப் ஆகுது. அமராவதிய முழுசா நம்பின அம்பிகாபதி நாம மரணத்தையே ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு பாடுறத நிறுத்துறான். அந்த ஒரு சில நொடிகள் அவங்க 2 பேரோட கண்களும் ஒரு சந்தோஷத்துல கலக்குது பாருங்க. அப்பப்பா, நாம ஜெயிச்சிட்டோம், நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சுன்னு அவங்க நம்பின ஒரு உணர்வு பூர்வமான நிமிஷம் அது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. 99வது பாட்டுல அம்பிகாபதி நிறுத்துனதும் சபையில இருந்த புலவர்கள் கணக்க செக் பண்றாங்க. ஒரு பாட்டு குறையுதுன்னு தெரிய வருது. கம்பர் பதறிப்போய் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் மன்னன் அம்பிகாபதிய உடனே கொல்ல உத்தரவு போடுறான். தன் கண் முன்னாடியே தன் காதலனுக்கு மரணம்னு தெரிஞ்ச அந்த மாபெரும் அதிர்ச்சிலேயே அமராவதியும் தான் உசுரை விட்டுடுறான். 2 பேரோட உசுரும் ஒன்னா பிரிஞ்சு போயிடுச்சு. சாவுல அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த சோகம் ஒரு பரிதாபிக்கிற தந்தைய தனியா விட்டுட்டு போயிடுச்சு. இந்த மொத்த கதையோட ஆக பெரிய வலியும் எமோஷனல் வெயிட்டும் பெத்த பையனை பறிகொடுத்த மாபெரும் கவிஞரான கம்பரோட தோள்கள்ல தான் விழுது. இங்கதான் கம்பரோட அந்த அழியாத நெஞ்ச பிழிற செய்யுள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. பரப்போத ஞாலம் அப்படின்னு தொடங்குற அந்த தனிப்பாடல்ல கம்பர் தன்னோட தாங்க முடியாத சோகத்தையே ஒரு கவிதையா ஆக்கிட்டார். பெத்த வயிற துடிக்க அவர் பாடின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு படிச்சாலும் நம்மள உழுக்க எடுத்துடும். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா மனச வலிக்க வைக்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கு. கம்பர் தன்னை தசரத சக்கரவர்த்தியோட ஒப்பிட்டு பாக்குறாரு. ராமன் காட்டுக்கு போறான்னு கேட்ட உடனே தசரதன் உசுர விட்டுட்டாரு. ஆனா தன் சொந்த பையனை கண்முன்னாடே வெட்டி கொண்டதை பார்த்தோம், இன்னும் என் உசுறு போலியேன்னு கம்பர் கதறாரு. என் நெஞ்சுக்கு எவ்வளோ உரம், இதென்ன கல் நெஞ்சமானு தன்னைத்தானே கேட்ட அவர் துடிச்சது ரொம்பவே கொடுமையானது.
ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று சம்பவம் இத்தனை காலங்களை கடந்தும் நிக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்கள் தான் காரணம். சேர முடியாத காதலோட தெய்வீக தன்மை, அந்த தனிப்பாடல்கள் இருக்கிற மாபெரும் இலக்கிய தரம், அப்புறம் ஒரு பெத்த அப்பனோட உண்மையான ரணமான துயரம், ஒரு தூய்மையான காதல், சின்னதா நடந்த ஒரு தப்பு, இதனால வந்த ஒரு மாபெரும் இழப்பு. இது 3 எவ்வளோ ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. சரி, இந்த அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஒருவேளை அவங்க காதல் ஜெயிச்சிருந்தா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் நம்ம அவங்க கதையை எப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்போமா? அறியாம நடந்த ஒரு தப்பால உருவான ஒரு கதை பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை விட காலங்காலமா வாழுதுன்னா, உண்மையான காதல் என்றென்றும் நிலைச்சு நிக்க ஒரு சோகமான முடிவு கண்டிப்பா தேவைதானா? யோசிச்சு பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்புல நம்ம சந்திக்கலாம்.